அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். இப்போ நான் வாழைத்தோட்டத்துக்கு வந்திருக்கேன். இப்போ மெயினாக என்ன ப்ராப்ளம் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி இதில் இப்போ மெயினாக உரசத்து பற்றாக்குறை இந்த வெயில் காலத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வாழை எல்லாமே ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ கன்று போட்டிருக்காங்க. ட்ரிப் இரிகேஷன். இந்த ட்ரிப் இரிகேஷன்ஸில் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, அதாவது இதில் மெயினாக இப்போ இரும்பு சத்து குறைபாடும் கூட பார்த்திங்கன்னா சல்ஃபர் டெஃபிஷியன்சி, அதாவது கந்தக சத்து குறைபாடும் பார்த்திங்கன்னா அயன் ப்ளஸ் சல்ஃபர் டெஃபிஷியன்சி நிறையா இருக்குது. அதுக்கு எந்த மாதிரி மருந்து, அதாவது உரசத்து பற்றாக்குறை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ மெயினாக இந்த மாதிரி ட்ரிப்பு போட்டிருக்கிற ஃபீல்டில் வாழையில் இந்த மாதிரி வெயில் காலத்தில் அதிகமாக ஏற்படக்கூடிய இரும்பு சத்து குறைபாடுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா EDTA ஃபார்முலேஷன் FE பார்த்திங்கன்னா 0.6% இருக்கும். அது ஒரு ஏக்கருக்கு 2 கிலோவும் கூட பார்த்திங்கன்னா சல்ஃபர் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இப்போ பேக்கெட்டில் இருக்குது. அது ஒரு ஏக்கருக்கு 3 கிலோவும் தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோ நீங்கள் நமக்கு சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட் அது பார்த்திங்கன்னா அதுவும் கந்தக சத்துப்பாடு குறைபாடு இல்லாமல் இருக்கும். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இது 3ம் கலந்து கொடுக்குற பட்சத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா, வேம்னு சொல்லிவிட்டு, இந்த வேம் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ கலந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அது அந்த வெசிகுலர் அபஸ்குலர் மைக்ரோரைஸா நான் முன்னாடி சொன்ன இரும்பு சத்து குறைபாடுக்கும் கந்தக சத்து குறைபாடு சல்ஃபரும் சேர்த்து இந்த கூட வேம் சேர்த்து கொடுங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதனால் இது வாங்கி நீங்கள் கலந்து கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ ட்ரிப்பு போட்டிருக்கனால ஈஸியாக ட்ரிப்பில் கொடுத்துடலாம். ட்ரிப்பு போடாதவங்க பார்த்திங்கன்னா செடிக்கு இது 3ம் கலந்து ஒரு 100 கிராம்லேருந்து 200 கிராம் அளவுக்கு செடியை சுற்றி போட்டுவிட்டு தண்ணி பாய்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதோட சத்து குறைபாடு போய் கண்டிப்பாக செடி நல்ல ஊக்கம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.